நம்ம எல்லாருமே டெய்லி யூடியூப் பார்க்காம இருக்கிறதே கிடையாது. யூடியூப் பார்க்கும்போதெல்லாம் நானும் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நம்ம எல்லாருக்குமே வரும். ஆனால் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அடுத்த கேள்வி நம்ம கேட்குறது என்னென்னா, எனக்கு என்ன தெரியும், தொடர்ந்து என்னால் வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு எதுவுமே தெரியாதே அப்படிங்கிற எண்ணத்துக்குள்ளே நம்ம நிறைய நேரங்களில் வந்துடும். இந்த கேள்வி கேட்ட உடனே என்ன செஞ்சிருவோம் அப்படின்னா, சரி நமக்கு தெரியாது, நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவோம். இந்த வீடியோ யாருக்காகனா, நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க, ஆனால் செய்யாமல் அப்படியே தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கீங்க. எனக்கு கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ எடுக்க தெரியாது, எனக்கு என்ன கண்டென்ட் எடுக்கணுன்னே தெரியல, எனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறதே எனக்கு தெரியல அப்படிங்கிற எண்ணத்தில் உட்காந்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. இதே எண்ணத்தோட தான் நானும் ஆரம்பத்தில் உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு என்ன தெரியும், நான் என்ன வீடியோ எடுப்பேன் அப்படிங்கிற எண்ணத்தோட இருந்துட்டு இருந்தேன். இந்த தடையை நான் எப்படி தகர்த்தேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டு நீங்கள் ரிசர்ச் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு வரக்கூடிய கேள்வி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஃபைண்ட் யுவர் நீச் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் எதை குறித்து நீங்கள் வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுங்கள் ஸ்டார்டிங்கே அப்படின்னு சொல்லி நம்மளை நீச் என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க. அதாவது உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ, எதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்களோ அந்த டாப்பிக்கில் நீங்கள் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எனக்கு குக்கிங் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இல்லை நான் ஜிம் போயிட்டுருக்கேன், இல்லை நான் புக்கு ரீட் பண்ணுறேன், இல்லை என்னுடைய ஹாபிஸ் ஏதோ ஒரு கேமாக இருக்குது, இல்லைனா வீடியோ கேம் ப்ளே பண்ணுறேன். இந்த மாதிரி ஏதாவது ஒரு நீச்சை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நமக்கு யூடியூப்பில் சஜஷன் கொடுப்பாங்க. ஃபைண்ட் யுவர் நீச் அப்படின்ட்டு. உண்மையிலே நமக்கு நம்மளுடைய நீச் என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சிருக்கணுமா. ரெண்டு விதமாக நீங்கள் யூடியூப்பில் வீடியோ எடுக்கிறத அணுகலாம். ஒன்று ஒரு ஆர்கிடெக்ட் மாதிரி, இன்னொன்று ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் மாதிரி. ஆர்கிடெக்ட் ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடியே ஃபுல் பிளானோட எங்கே ஹால் இருக்கணும், அந்த பெட்ரூம் எங்கே இருக்கணும், அது கிச்சன் எங்கே இருக்கணும், எத்தனை ரூம் இருக்கணும் அப்படிங்கிற ஃபுல் பிளானோட அந்த பில்டிங்கை கட்ட ஆரம்பிக்கிறவர் தான் ஆர்கிடெக்ட். அதே மைண்ட் செட்டோட நம்ம ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறோன்னா ஆரம்பத்திலே நம்மளுடைய நீச் என்ன அப்படிங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணிவிட்டு அதில் ட்ராவல் பண்ணலாம். நம்மளை மாதிரி இல்லை என்ன மாதிரி இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஆரம்பத்திலே பிளானிங் எல்லாம் கிளியராக இருக்காது. ஏன்னா நம்ம ஒரு ஆர்கிடெக்ட் கிடையாது, நம்ம ஆர்கியாலஜிஸ்ட் மைண்ட் செட்டோட இருக்கிறவங்க. நமக்கு என்ன நல்லா வரும் அப்படிங்கிறதே நமக்கு கிளியராக பின் பாயிண்ட் பண்ண முடியாத அளவுக்கு நம்ம இருப்போம். அப்படி இருக்கும்போது நம்மளுடைய நீஷ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் ஆர்கியாலஜிஸ்ட் மைண்ட் செட்டோட நீங்கள் யூடியூப்பை அணுகலாம். அதாவது ஒரு புதையலையோ இல்லை பழங்காலத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பொருளை தேடிட்டு இருக்க ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் என்ன செய்வாங்கன்னா, ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ள ஒரு கோயில் இருக்கும் அப்படிங்கிறது தான் அவங்க கண்டுபிடிப்பாங்க. தவிர இந்த பர்டிகுலர் இடத்துல தான் இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. என்ன செய்வாங்கன்னா, அந்த 10 கிலோமீட்டரோ 20 கிலோமீட்டரோ இல்லை 25 கிலோமீட்டரோ குறிச்சு வச்சிருக்க இடத்துலலாம் அங்கங்கே தோண்டி 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 பார்ப்பாங்க. ஏதாவது அவங்களுக்கு ஆதாரங்கள் கிடைக்குதா அப்படிங்கிறத தேடிக்கிட்டே இருப்பாங்க. அதே போல் நம்மளும் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது இதுதான் நீஷ் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணாமல் நமக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கோ அதெல்லாத்தையும் வீடியோ கன்சிஸ்டண்ட்டாக எடுக்கணும். உங்களுக்கு இப்போ குக்கிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் குக்கிங்கில் இன்றைக்கி என்ன செஞ்சீங்க, எது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சோ அதை ஒரு வீடியோவாக எடுக்கலாம். நாளைக்கு நீங்கள் எங்கேயாவது ஒரு கேம் பார்க்க போயிருப்பீங்க, அந்த கேமை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னா அந்த கேம் ரிலேட்டடாக ஒரு வீடியோ எடுக்கலாம். ஒரு புக்கு ரீட் பண்ணுறீங்கன்னா அந்த புக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதை குறித்து நீங்கள் வீடியோ எடுக்கலாம். அப்படி நீங்கள் எதெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ, எதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஆர்வத்தை தூண்டுதோ, எதை நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு எனர்ஜி ரொம்ப இருக்குதோ அந்த மாதிரியான கண்டென்ட்டை நீங்கள் உடனே ரெக்கார்ட் பண்ணிட்டு அதை பப்ளிஷ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட நீச்சை டிஃபைன் பண்ணாமல் உங்களுக்கு என்னென்னலாம் பண்ணும்போது ரொம்ப ஃபன்னாக இருக்கோ அதெல்லாம் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ட்ராவலே என்ன செய்யும்னா, உங்களுக்கு என்ன நீஷ் நல்லா வருது அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிய வரும். ஆடியன்ஸ் ஃபீட்பேக் கொடுத்து நமக்கு சொல்லி கொடுப்பாங்க. இன்னும் கிளியராக ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். நான் வாலிபால் கேம் எனக்கு விளையாடவே தெரியாது. காலேஜ் டேஸ்லேயும் விளையாண்டது கிடையாது. நான் காலேஜ் முடிச்சுட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதும் நான் வாலிபால் விளையாண்டது கிடையாது. மலேசியா வந்ததுக்கப்புறம் தான் நான் ஃபஸ்ட்டு வாலிபால் விளையாட ஆரம்பித்தேன். அதாவது அந்த கேமோட ரூல்ஸும் தெரியாது, அந்த கேம் எப்படி விளையாடுவாங்க, பேசிக்ஸ் என்ன அப்படிங்கிறது எதுவுமே எனக்கு தெரியாது. வாலிபால் எப்படி விளையாடணும் அப்படிங்கிறதுக்கு எனக்கு சொல்லி கொடுத்தது என்ன அப்படின்னா,
2 கையையும் வந்து ஒன்றா சேர்த்துக்கிட்டு ஒன்றை நோக்கி பால் வந்துச்சுன்னா அந்த பாலை வந்து உன் கையை வச்சு தட்டு அப்படிங்கிறது தான். பால் வந்து தரையில் போகாமல் மேலே எழும்புற மாதிரி அந்த பாலை டச் பண்ணு அப்படிங்கிறது தான் எனக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு அந்த கேமை நம்ம வந்து விளையாடணும்னா ஃபஸ்ட்டு ரூல்ஸ் வந்து அந்த கையை வந்து 2யும் பிடிச்சிக்கிட்டு ஓடணும். அந்த வாலிபால் விளையாடும்போது இந்த கையை 2யும் இப்படியே பிடிச்சிக்கிட்டே ஓடிட்டு இருந்தேன். ஏன்னா நமக்கு வந்து ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ், அந்த பால் எப்போ வரும் நம்மளை நோக்கி அப்படிங்கிறது தெரியாது, அதுக்கு அலர்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக ஓடிட்டு இருந்தேன். அந்த பாலை நோக்கி தொடும்போது நிறைய நேரங்களில் என்ன செய்யும் அப்படின்னா அந்த பால் வந்து சைடில் கையில் பட்டுட்டு அங்கங்கேயும் ஓடிடும். அந்த பால் மேலேயே எழும்பாது. அதுக்கப்புறம் வந்து எங்கே பட்டா மேலே போகும் அப்படிங்கிறத கேட்டு கையில் கரெக்டான இடத்துல பட்டாதான் அந்த பால் வந்து மேலே எழும்பும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அதுக்கப்புறம் படிப்படியாக அடுத்தது என்னன்னு கற்றுக்க ஆரம்பிச்சு தான் கடைசி அந்த கேமில் எனக்கு எந்த பொசிஷன் விளையாட பிடிச்சிருக்கோ அந்த பொசிஷனில் எப்படி நான் ட்ரெயின் பண்ணுமோ அதை வந்து ட்ரெயின் பண்ணிக்கிட்டு அந்த பொசிஷனில் விளையாட ஆரம்பித்தேன். ஸோ ஸ்டார்டிங்கில் என்ன செய்யணும்னா அந்த கேமுக்குள்ளே என்ட்ரு ஆகணும், நம்ம வந்து அந்த கேமுக்குள்ளே கம்ஃபர்டபுள் ஆகணும். அதே போல் தான் யூடியூப்பில் வந்து நீங்கள் வீடியோ எடுக்கணும்னா நீங்கள் வந்து எந்த நீஷ் அப்படிங்கிறத டிசைட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. என்ன பொசிஷனில் நீங்கள் விளையாடுவீங்கிறத இனிஷியலாக வந்து டிசைட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஃபஸ்ட்டு வந்து அந்த கோர்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகணும். ஃபஸ்ட்டு நீங்கள் வீடியோ எடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா கேமராவை ஆன் பண்ணிவிட்டு ரெக்கார்டுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸ்டார்டிங் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னென்னா நம்ம வந்து கேமரா கான்ஃபிடென்ட் வரணும், அதுக்கப்புறம் வந்து எடிட்டிங் பண்ண தெரிஞ்சிருக்கணும், தம்ப்நெயில் பண்ண தெரிஞ்சுக்கணும், இப்படி நிறைய ப்ராசஸ் இருக்குது. அதெல்லாத்தையும் நம்ம கற்றுக்கணும்னா இனிஷியலாக அந்த நீஷை பற்றி கவலைப்படாமல் உங்களுக்கு எதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை வந்து கேமரா ஆன் பண்ணிவிட்டு ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிங்க. அந்த ப்ராசஸே உங்களை என்ன செய்யும் அப்படின்னா உங்களுடைய நீஷ் எது அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்கும். அந்த நீச்சில் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஆரம்பத்திலே நமக்கு இருக்கக்கூடிய மைண்ட் செட் என்னென்னா எனக்கு எதுவுமே தெரியாதுங்கிறது தான் மைண்ட் செட்டாக இருக்கும். என்ன போல் இருக்கிறவங்களுக்கு ஒருவேளை நீங்கள் வந்து ஆர்கிடெக்டோட மைண்ட் செட்டோடு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பிளான் பண்ணிட்டு நீச் என்ன அப்படிங்கிறத டிசைட் பண்ணிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே வந்து யூடியூப் சேனலை க்ரியேட் பண்ணதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். எதுவுமே தெரியாது எனக்கு, ஆனால் யூடியூப் சேனல் எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும், அது வந்து உங்களை கன்சிஸ்டண்ட்டாக செய்ய வைக்கும். இப்போ கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் தொடர்ந்து இந்த ப்ராசஸ் செய்யணும்னா குறைஞ்சது வந்து ஒரு 100 வீடியோவாவது எடுக்கணும். ஏன் 100 வீடியோவாவது குறைஞ்சது எடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா லா ஆஃப் 100ன்னு ஒரு வீடியோ நான் எடுத்திருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் உங்களோட வேல்யூபிள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் சொல்லுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.